ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 1வது அதிகாரத்திலிருந்து நாம் 7வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனுக்கு கீழ்ப்படியாமையின் நிமித்தமாக அவர்களுடைய நிலம் பாழாக்கப்படுகிறது என்பதை குறித்ததான வசனம் பேசுகிறதை நாம் பார்க்கலாம். ஆம், தேவனுடைய பிள்ளைகள் அவர் வாக்குத்தத்த பண்ணப்பட்ட பிள்ளைகளாக இருக்கும் பொழுதும் கூட அவருக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது அவர்களுடைய ஆசீர்வாதங்களை அவர்கள் இழந்து போகிறார்கள். தேவனுடைய வாக்குத்தத்தம் எப்பொழுதுமே ஒரு கட்டுப்பாட்டை உடையதாக, ஒன்றை நிறைவேற்றி தேவனுக்கு கீழ்ப்படிந்து அதை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதன்படி தேவனுடைய பிள்ளைகள் அவருக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது அவர்களுடைய நிலம், அவர்களுடைய ஆஸ்திகள், அவர்களுடைய நிலை, இவைகள் எல்லாம் பாழாக்கப்படுகிறதை நாம் இந்த இடங்களிலே நாம் தியானிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக அவருக்கு கீழ்ப்படியும் போது நாம் அந்த கீழ்ப்படிதலின் ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு நாளும் நாம் பெற்றுக்கொள்வோம். கீழ்ப்படியாமல் போகும்போது, தேவனுக்கு எதிர்த்து நிற்கும்போது, தேவ கட்டளைகளிலிருந்து நாம் விலகிச் செல்லும் போது அந்நியர், அதாவது சத்ருவினுடைய பிடியிலே நாம் மாட்டிக்கொண்டு நம்முடைய எல்லாவிதமான நிலைகளையும், தேவ நன்மைகளையும், தேவன் கொடுத்த எல்லா கிருபைகளையும் அநேக வேளைகளிலே நாம் இழக்கிறவர்களாக காணப்படுவோம். ஆகவே இந்த வசனங்களை நாம் தியானித்தவர்களாக நம்மை தேவனுக்கு முன்பதாக நாம் உண்மையுள்ள பிள்ளைகளாக நிறுத்தி கொள்ள நாம் பிரயாசப்படுவோம். தேவன் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன்.